ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்பது இந்த வார்த்தையினுடைய அடித்தளமாயிருக்கின்றது. ஆம், நாம் வருத்தத்தோடு பாரத்தோடு சுமைகளோடு இருப்பது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆக அவரிடத்தில் நாம் வரும்பொழுது நமக்கான இளைப்பாறுதல் விடுதலை அவர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வருகிறது. மூன்றாவதாக, என் பின்னே வாருங்கள் என்று மத்தேயு 4:19 சொல்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை, நரகத்தை நோக்கி போகிற ஆத்துமாக்களுக்கு பரலோகத்துக்கான வழியை காண்பிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆக அவர் சொல்றார், என் பின்னே வாருங்கள். ஆமென். அடுத்த ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 15:7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆம், நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் அதை செய்வதற்கு தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதன், இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் நெருக்கமானவராயிருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.